ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது தீபாவளிக்கு முன்னாடி எடுத்தது. கிட்டத்தட்ட 1 மந்த்து கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டது இல்லைங்களா? அப்போ நம்ம ஊருக்கு வர போயிருந்தோம் ஆயுத பூஜைக்கு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இங்கே இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் சரியான முறையில் 2 3 நாளில் வீடியோஸ் போடலை. அதுக்கப்புறம் ஊரில் எடுத்த ஆயுத பூஜை வீடியோஸ், அதுக்கப்புறம் தீபாவளி பர்ச்சேஸ், தீபாவளி, அப்புறம் சாதாரண பர்த்டே, அதுமாரி அப்படியே கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருந்ததுனால என்னால் இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு, பெண்டிங் ஆகிடுச்சு. இது இன்றைக்கி தான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு வாரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டம். அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் இருந்தது. அந்த டைமில் தான் பசங்களை கூட்டிகிட்டு நான் வெளியில் வந்திருந்தேன். இந்த 15 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் மட்டும் தனியாக பசங்களை கூட்டிகிட்டு படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சாதனா ரொம்ப நாளாக அவளுக்கு பிடிச்ச படம் போய் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். படம் ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கிட்ட ஆக போகுது. அவள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். மேக்ஸிமம் எதுக்குமே பிடிவாதம் பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் படம், அந்த பார்த்தா பொம்மை படம் மாரி இருக்குது. அது பொம்மை படம்னு சொன்னாலே சாதனா திட்டுவா. அவளை இந்த டீமன் ஸ்லேயர்னு சொல்லிட்டு பார்த்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு இல்லைங்களா? அந்த படம் தான் கூட்டிகிட்டு வரணும், பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவளுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி அவங்களுக்கு ஆஃபீஸ் லீவ் போட முடியல. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொம்மை படம் பார்க்குறதெல்லாம் அதாவது அதை சொல்லி பழக்கமாயிடுச்சு. இந்தமாரி படம்லாம் அவங்களுக்கும் பிடிக்காது. நீ பசங்களை கூட்டிகிட்டு நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி நேற்றே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. மெரினா மாலுக்கு தான். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ட்ராவலு. எப்போதுமே சாதனா அப்பா கூடவே இதுமாரி படம் பார்க்குறது தான், அவங்க கூட தான் எப்போதுமே நாங்கள் ஃபேமிலியாக தான் வருவோம். தனியாக வந்தது கிடையாது நான் பசங்களை கூட்டிகிட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஃபேமிலியோட சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இங்கே வந்திருக்கோமே தவிர படம் பார்க்குறதுக்கு இங்கே வரமாட்டோங்க. ஏன்னா இங்கே டிக்கெட் ரேட்டும் அதிகம், அதோட ஸ்நாக்ஸு அதோட டபுள் மடங்கு ரேட்டு விற்குங்கிறனால நான் மேக்ஸிமம் இங்கே பசங்களை கூட்டிகிட்டு படம் பார்க்குறதுக்குன்னு வரது கிடையாது. சும்மா டைம் பாஸுக்காக சுற்றி பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும் அதுவும் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போயிடுறதோட சரி. அதுவும் ரொம்ப ரேர் தான். வருஷத்தில் ஒரு 2 தடவை என்னமோ தான் வருவோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட தனியாக வந்திருக்கிறேன். அதுவும் பழைய வீட்டில் இருக்கும்போது வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போதுமே எங்கே போனாலுமே நாங்கள் 4 பேரும் தான் போகிறது. ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறதுக்கு அவங்க இல்லாமல் பசங்களை கூட்டிகிட்டு வந்தது அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே எனக்கு அது புதுசாக இருந்ததுங்க. என்னமோ மாதிரியே தான் இருந்தது. இது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற படங்க. பசங்க நல்லா விரும்பி பார்க்குங்க. அதுவும் சாதனை புக் பண்ணும் போதே தமிழில் புக் பண்ணிடாதீங்க, இது ஜாப்பனீஸில் தான் லாங்குவேஜ் வேணும், சப்டைட்டில் இருக்கும், எனக்கு புரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியே தான் அவள் புக் பண்ண சொன்னான். எனக்கு சுத்தமாக ஆனால் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இது ஒரு பொம்மை படம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. வேறு வழி இல்லை, பசங்களுடைய ஆசை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? ஒரு 2.5 மணி நேரம் சரி எப்படியாவது நம்ம டைம் பாஸ் பண்ணிடலாம். நம்ம ஊர்லேருந்து வீடியோவே போடலையே, சரி வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், நம்ம போய் அந்த வேலையாவது பார்ப்போம், பசங்க படம் பார்க்கட்டுமேன்ட்டு தான் பசங்க ஆசைக்காக நான் பசங்களை கூட்டிகிட்டு தனியாக வந்தேன். ஃபஸ்ட்டு ஷோவே புக் பண்ணிட்டாங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே தான், எனக்கு இப்போ டைமிங் மறந்து போச்சு. ஆனால் 9 மணிக்கு மேலே தான், ஒரு 8:45 போலலாம் நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் வரும்போது யாருமே இல்லைங்க, கீழே யாருமே இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம்னு நினச்சோம். ஆனால் நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருந்தாங்க. உள்ளாங்க மெரினா மால் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் வேலை போயிட்டுருக்குது. அப்போ தான் ஒவ்வொரு ஷாப்பாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு டைமிங் இருக்கிறதுனால சும்மா ஒரு ரவுண்டு அப்படியே போய் நானும் பசங்களும் கூட்டிகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் படம் பார்க்க வந்தோம். வண்டியில் வந்திருந்தோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்திருக்கலாம். நம்ம சரி முன்ன பின்ன ஆகிடும், டைம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம வண்டி ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி இங்கே வரணும், இங்கேருந்து உள்ளே நடந்து போகணும். அதனாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. படம் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி ஃப்ரெண்டு வீட்டில் போய் வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் போனோம். வீட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு தனியாக நீ வண்டியில் போக வேணாம், ஃப்ரெண்டு வீட்டில் வண்டியில் வச்சுட்டு பஸ்ஸில் போயிடு அப்படின்ட்டாங்க. நல்லாயிருக்கு. அந்த சைடு தீபாவளிக்காக போட்டிருக்காங்களா? இல்லை குட்டி குட்டி ஷாப்பாக இப்போ நடுவில் போட்டிருக்காங்களே நிறையா. நல்லாயிருக்கு. நம்ம வெளியில் வரும்போது பார்த்துச்சிக்கிங்க நிறைய க்ரௌட் இருப்பாங்க. இப்போ தான் கூட்டமே இல்லை, வெளியில் வரும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஏமோ ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தானே டேடி இல்லாமல் முதல்ல நாம் 3 பேர் மட்டும் வெளியில் படம் பார்க்கன்னு வரோம் இல்லை?
அது பார்ப்போம். வியூ, அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிட்டி வியூ. தம்பி தம்பி எட்டி பார்க்காத. ஏய் நல்லா இருக்கு பாரு. என்னடா கேம்லாம் வேணாடி தங்க. உனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கேளுங்க, அம்மா வாங்கி தரேன். சும்மா ஐஸ்கிரீம் தானே, வேறு எதாவது வேணுமா கேளு, அம்மா வாங்கி தரேன். கேம் வேண்டாம் சரியா? குட் பை. இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, அம்மா வாங்கி தரேன். ஓகே ஐஸ்கிரீம் தான் வேணுமா? சரி அந்த ஐஸ்கிரீம் பார்த்தோம் அதுலையா? சரி வாங்கி தரேன். நம்ம இது வழியே தான் இல்லை. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இல்லை இல்லை இன்னும் ஓப்பன் பண்ணல. இல்லைன்னா நம்ம ஓப்பன் பண்ணால் தான் எஸ்கலேட்டர் வழியாக வரலாம். இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோன் விழாது, அம்மா கெட்டியமாக பிடிச்சிருக்கேன். ஸ்டார்பக்ஸ். ஆ ஸ்டார்பக்ஸ். ஆமாண்டி அது தானாகவே தான் மூவ் ஆகும். இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். நம்மளுக்கு என்ன டைம் இருக்குது? ஆ டைம் இருக்கு வா. என்ன பண்ண போகிற? என்ன இதெல்லாம் ஓப்பன் பண்ணல, எஸ்கலேட்டரில் நான் ஓப்பன் பண்ணல. க்ளீன் பண்ணுறாங்கல்ல, க்ளீன் பண்ணதான். நம்மளது ஸ்க்ரீன் 7 நம்மளுக்கு. Dear patrons, say hi to MJ. Movie Junkie and food booking, feedbacks and much more in any of the 7 languages of your choice. Enjoy the seamless MJ experience on our app and website. Thesis, it's and sometimes 2.5 மணி நேரம் எனக்கு எப்படா போகுன்ட்டு அப்படி தாங்க இருந்தது. எனக்கு ஒரே சண்டையாக இருக்கிற மாதிரியே தாங்க இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எடிட் பண்ணி முடிச்சுமே டைம் இன்னும் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்தது. வேறு வழி இல்லாமல் அப்புறம் அந்த படத்தை நானும் உட்காந்து பார்த்தேன். ஆனால் வந்து சாதனா ரொம்ப ஹாப்பிங்க. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அடுத்த சீசன் வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்னமோ வருது, அதுக்கும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த சைடு லோட்டஸ் அழகா இருக்குல்ல. அந்த நான் சொன்னல அந்த தூமா, அந்த கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சா? தூமானா அந்த லோட்டஸ் இருக்கிற இடத்துல எப்படி சொல்றது, அது முடி கூட கொஞ்சம் லைட்டா ஒயிட் கலர்ல, கையில கூட அந்த இது மாதிரி வச்சிருந்தேன் சிறுமதி மாதிரி, அது நல்லா இருந்துச்சா? படம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறம் அங்கேயே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா ரவுண்டு மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் நேரம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால வெய்ய வர வந்துடுச்சு. சரியான வெய்ய வர ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். காலையிலே வீட்டிலேருந்து வரும்போதே சமைச்சு வச்சுட்டு தான் வந்து கிளம்புனேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்ததுங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பப்போ சாதனாக்கு இதை வந்து எப்போயாவது செஞ்சு கொடுன்னு வந்து கேட்பேன். சரி இது நம்ம இது வரைக்கும் ஷேர் பண்ணலையே உங்ககிட்ட, இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாமேட்டு இது அப்படியே வீடியோ ஷூட் பண்ணேன். இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. அது சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள்,
மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து பெசரி எடுத்துக்கணும். இது கூடவே இந்த நம்ம மைதா, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்தோம்னா 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இது ஒரு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு திருப்பி இது ஒரு கிரேவி வந்து பண்ணி அதில் வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அது ஊற வச்சு பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது வந்து ஊற வைக்கல, பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா தான் வந்து வறுத்துட்டு இருந்தேன். இதுக்கு வந்து நம்ம தக்காளியும் போட போகிறதில்ல. அப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் கிரேவிக்கு வந்து மசாலா பவுட்ரு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ வறுத்து அரைக்கிற மசாலா தான். அதாவது மிளகு, சீரகம், சோம்பு, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய், மல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே வந்து முந்திரி பருப்பு வந்து சும்மா 2, 3 இருந்தது அதையும் வந்து சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். அது ஒரு நாள் மதியம் லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொண்டு போய் கொடுத்தேங்க. சாதம் வடித்து ரசம் வச்சு இந்த சிக்கன் தொக்கு மாரி வந்து பண்ணியிருந்தேன். நல்ல திக்கான கிரேவின்னு சொல்லலாம், தொக்குன்னு வந்து சொல்லலாம். அப்படின்னா நம்ம வைக்கிற பேர் தான். அதை தான் வந்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்தேன். அது பொரிக்கிறதுக்கு வந்து வானலில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். 2 3 சிஸ்டர் நிறைய தடவை வந்து கேட்டிருக்கீங்க, இந்த 65 வந்து போடுற ஆயிலெலாம் வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படி தூக்கி ஊற்றிடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றி தாங்க வந்து நான் பொரிச்சிக்கிறது. அந்த எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அடுத்து ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இடையில ஒரு தடையாவது 2 தடையாவது சிக்கனோ இல்லை மீன் வறுவலோ வறுக்கிற மாரி இருந்தேன்னா அந்த எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ண மாட்டேங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தாண்டிடுச்சுன்னா எடுத்து ஊற்றிடுவேன். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. அது பொரிக்கிறதுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அது சூடாக இருக்க கேப்பில் அந்த மசாலாவும் வந்து அரைச்சி எடுத்துருவேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு பெரிய துண்டு சைஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். விழுதான் வந்து சேர்த்துக்கலாம். அதை விட இதுமாரி கிரேட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட் இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை பொரிச்சு எடுத்துகிட்டு திருப்பி அதே ஆயிலே வந்து நம்ம அந்த கிரேவி வந்து பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு அந்த எண்ணெயை வந்து வச்சுட்டு நம்ம வந்து கிரேவி பண்ணிக்க வேண்டியதான். 65லாம் போடுற மாரி இருந்தோம்னா வானலில் ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்பு தாங்க. நீங்கள் அதில் வந்து முட்டை வந்து சேர்த்துட்டிங்கன்னா சுத்தமாக கொஞ்சம் கூட வானலில் ஒட்டாமல் வரும். நார்மலாக செய்யும் போதே ஒட்டாமல் தான் வரும். இது வந்து நான் வேறு எந்த வெறும் மசாலா போட மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன். அதில் முட்டையோ இல்லை அந்த கார்ன்ஃப்ளவர், இந்த மைதா மாவு எதுவுமே வந்து சேர்க்கல. அதுக்கே ஒட்டாமல் தான் வந்தது. அந்த மாவுலாம் சேர்த்து பண்ணும்போது இன்னமும் கொஞ்சம் ஒட்டாமல் தான் வந்து வரும். சப்போஸ் எப்படி தான் நாங்கள் பண்ணாலுமே ஊட்டிட்டு தான் வருதுன்னா நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நம்ம சிக்கன் பொரிக்க போடும்போது உடனே வந்து கரண்டி வச்சு கிளறிடக்கூடாதுங்க. ஒரு 30 செகண்டாவது கொஞ்சம் ரெஸ்ட்டு விடணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஜென்டிலாக தான் அதை நம்ம திருப்பி விடணும். அதுக்கப்புறம் அது ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த சிக்கன் பொரிச்சு எடுக்கும்போது இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பொரிச்ச சிக்கனை திருப்பி நம்ம கிரேவியில் போட்டு வந்து எடுப்போம். ஏன்னா கிரேவிலே ஆல்ரெடி நம்ம உப்பு வர சேர்ப்போங்கிறதுனால உப்பு வந்து இதில் கம்மியாக போட்டுக்கோங்க. கிரேவிலையும் வந்து பார்த்துட்டு வந்து போட்டுக்கோங்க. ஒரு 80% குக் பண்ணி எடுத்துட்டா போதும். ஏன்னா திருப்பி இது கிரேவியில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் போதும். அதனால் ஒரு 80% குக் பண்ணாலே போதும். அதாவது எண்ணெயில் போட்டு பொரிச்சாலே போதும். அதை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அந்த கிளிப்பு வந்து எப்படியும் டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அது எடுத்தேன்னா எடுக்கலன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம தண்ணி சேர்த்து விழுது அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட பச்சை வடலாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் குக் பண்ணிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், கொஞ்சம் சுண்டியும் வரணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து சூப்பரான ஒரு சிக்கன் தொக்குன்னு சொல்லலாம், இல்லை வறுவல் எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட அந்த வானலில் சாதம் போட்டு பெரட்டி சாப்பிடும் போது வேறு லெவலில் வந்து இருக்கும். இதில் நம்ம காரமும் கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறோம் பசங்களுக்காக. நம்ம அதில் மிளகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறோம். ஆல்ரெடி அந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு அதில் மசாலாலாம் சேர்த்துருக்குறோம். தக்காளி சேர்க்கலை, ஏன்னா தயிர் சேர்த்துருக்கோங்கிறனால தக்காளி வந்து சேர்க்கலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அது மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து பிடிக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்திருக்குதுங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி காலையிலே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து தான் அது செஞ்சுட்டு இருந்தேன். பசங்களுக்கு அன்றைக்கி லஞ்சு கொடுத்து அனுப்பல, லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ரசம் சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் ரசமும் கொஞ்சம் வச்சுருந்தேன் எனக்காக. பசங்களுக்கு அந்த வானல்லே சாதம் போட்டு கலரி அப்புறம் அந்த சிக்கனை வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரினா மால் போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல வந்து பார்க்கலாம். பாய்.